ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். ஸோ இனி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மோஸ்ட் ஃபியூச்சரிஸ்டிக் மூவிஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு சின்னதாக அந்த வீடியோ என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைக் எப்படின்னா, ஆல்ரெடி வந்த ஒரு சில படங்கள், அதாவது பழைய படங்கள் எத்தனை வருஷங்கள் கழிச்சு ரிலீஸ் ஆனாலுமே வாட்சபுளா, என்ஜாயபுளா, பயங்கரமான ஒரு தியேட்டர் மெட்டீரியல் ஃபிலிமா அது வந்து எப்போனாலுமே கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய படங்கள். ஸோ அந்த மாதிரியான ஃபியூச்சரிஸ்டிக்கான மூவிஸ்லாம் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு தனிப்பட்ட ஃபேவரட்ஸ் இருக்கும். அதை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் 7ஆவதாக இருக்கிறது மதகஜ ராஜா. ஸோ இந்த படம் இப்போ தான் ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆச்சு. பட் இந்த படம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம். அந்த படம் நிறைய போஸ்ட்பானுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. கதைப்படி ஒரு டெம்ப்ளேட் கமர்ஷியல் ஃபிலிம் தான். அந்த டைமில் ஒரு ஓல்ட் ஸ்டைல் டெம்ப்ளேட் கமர்ஷியல் ஃபிலிம் சொல்லலாம். அதில் கொஞ்சம் ஆக்ஷன், காமெடி, சென்டிமெண்ட், சாங்ஸ், கிளாமர் இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஓல்ட் ஸ்டைல் சுந்தர்சி ஜானர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாமே. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம். அதை இந்த டைமில் இந்த ஆடியன்ஸும் அதை ஏற்றுக்கிட்டு அடாப்ட் பண்ணிட்டு அது வந்து பயங்கர என்ஜாயபிளான ஒரு தியேட்டர் மூமெண்ட்டை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க படங்கள்ல. அதுக்கான ரீசன் என்ன சொல்லப்படுதுன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கமர்ஷியல் படங்களே வந்து கொஞ்சம் ஒஸ்டா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று காமெடிஸ்லாம் ஒழுங்காவே இல்லை, என்ஜாயபிளாவே இல்லை. அந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியன்ஸுமே அதுதான் நினைக்கிறாங்க. ஆஃப்டர் சந்தானமோட ஹீரோ இன்ட்ரோக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காமெடிக்கு வந்து ஏகப்பட்ட ஒரு பஞ்சமே ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லலாம் தமிழ்ல. இந்த மாதிரி பயங்கரமான காமெடிஸ், இந்த மாதிரியான ஓல்ட் ஸ்டைல் காமெடிஸ்லாம் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்றனால பலரும் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மட்டும் இல்லை, இது 2030 ரிலீஸ் ஆனாலுமே வந்து இதை ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. லிஸ்ட்டில் 6ஆவதாக இருக்கிறது மாநாடு. ஸோ ஒரு சைஃபை ஜானர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் சைஃபை ஜானர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த டைமில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஒரு பொலிட்டிக்கல் வேர்ல்டுக்குள்ளே சைஃபை வந்து அழகாக பிளெண்ட் பண்ணி மாநாடு டைமில் ஒருத்தனுக்கு இந்த மாதிரி டைம் லூப் ஆகுது. அதை வச்சு இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பாரு. அமேசிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஆக்டர்ஸோட அந்த ஒரு காமெடி செக்மெண்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டைம் லூப் செக்மெண்ட்டாக இருக்கட்டும், அதை வந்து ப்ராப்பராக அந்த ஒரு பாலிட்டிக்ஸையும் சைஃபையும் மிக்ஸ் பண்ணி அதை இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ஸ்க்ரீன் பிளேவை வந்து பிளெண்ட் பண்ணி ஒரு அமேசிங்கான ஒரு ஃபிலிமாக இந்த படத்தை வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். எப்போ பார்த்தாலுமே வந்து ஒரு பெஸ்ட் ரிப்பீட் வாட்சபிள் ஒரு ஃபிலிமாக இருந்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த படம் வந்து 2040 ரீ ரிலீஸ் பண்ணாலும் இந்த படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃப் இந்த படத்தில் இருக்கு. லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்கிறது கார்ஸ். ஸோ இந்த ஒரு கார்ஸ் அனிமேஷன் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா பலருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். குவாலிட்டி வைஸ் எப்பயோ ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு கார்ட்டூன் படங்களை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல். லைக் இந்த ஒரு அனிமேஷன் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஸ்டோரியும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரின்னு சொல்லலாம். அட்வென்ச்சரஸான வந்து ஒரு ஃபிலிமாக இது இருந்திருக்கும். ஃபீல் குட்டாகவும் இருக்கும், எமோஷனலாகவும் கனெக்ட் ஆகிருக்கும். ரேசிங் சீக்வன்சஸ்லாம் வந்து சூப்பராகவே அமைச்சிருப்பாங்க. ஸோ செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனிமேஷன் ஃபிலிம்னு சொல்லலாம். இந்த ஒரு படம் வந்து 2050 ரிலீஸ் ஆனாலுமே கண்டிப்பாக பலரும் இதை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவு வந்து படத்தோட குவாலிட்டியுமே வந்து அந்த டைம்லேயே இதை வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அப்போ பார்க்கும்போது 2050 இந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே என்ஜாயபுளாக இருந்திருக்கும். லிஸ்ட்டில் 4ஆவதாக இருக்கிறது எட்ஜ் ஆஃப் டுமாரோ. இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் லூப் கான்செப்ட் தான். இது வந்து ஒரு சைஃபை ஃபிலிம். லைக் வந்து ஏலியன்ஸ்க்கும் வந்து ஹியூமன்ஸ்க்கும் ஒரு ஃபைட்டு. அந்த டைமில் டைம் லூப் மூலமாக எப்படி ஹீரோ வந்து இந்த ஏலியன்ஸ் வந்து டிஃபீட் பண்ணுறாரு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து போகும். டைம் லூப் கான்செப்ட், இந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்காக வந்து பண்ணியிருப்பாங்க. 2050 இந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்தளவு அந்த படத்தோட குவாலிட்டி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கிறது இன்செப்ஷன். ஸோ இந்த ஒரு படம் வந்து கிறிஸ்டோபர் நோலனோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு லேயர்ஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ கனவுக்குள்ளேயே பல லேயர்ஸை கொடுப்பாங்க. அது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ப்ராப்பராக எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு கனவுக்குள்ளே எப்படி போகிறன்ற அந்த ஒரு டெஃபினிஷனை சூப்பராக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்படி பல விஷயங்கள் வந்து சூப்பராக அமைஞ்சு விஷுவலைஸ்டா, பிக்சரைஸ்டா, ஸ்க்ரீன் பிளே வைஸா, ஓவரால் அந்த ஒரு மேக்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். அந்த ஒரு படம் எந்த விதத்துலையும் குறைகள் இல்லாமல், லேக் ஃபீலிங் இல்லாமல் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சைஃபை கான்செப்ட் வந்து ஆடியன்ஸ்க்கு புரியாத மாதிரி, குழம்பிற மாதிரி இல்லாம அந்த ஒரு ஸ்டஃப்பை வந்து சூப்பர்பா வந்து பேக் பண்ணியிருப்பாரு கிறிஸ்டோபர் நோலன். ஏமா இந்த படம் 2060 70 வரையும் வந்தாலுமே நின்று பேசும். அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு எந்த டைம்னாலும் இந்த படம், இந்த கதை வந்தீங்கன்னா கரெக்டாக போய் சேரும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். நம்ம லிஸ்ட்டில் 2ஆவதாக இருக்கிறது ஹாரி பாட்டர். ஸோ கண்டிப்பாக பலருக்கும் ஃபேவரட்டான ஒரு ஃப்ரான்ச்சைஸ்னே சொல்லலாம் ஹாரி பாட்டர். அதில் குறிப்பாக பார்ட் 1 வந்து நிச்சயமாக அந்த ஃப்ரான்ச்சைஸ்லேயே ஒன் ஆஃப் த ஃபேவரட்டாக எல்லாருக்குமே வந்து ஹாரி பாட்டரோட பார்ட் 1 தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அமேசிங்கான ஒரு படம்னு சொல்லலாம். அதில் விசார்ட் வேர்ல்டு வந்து நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு சில ஃபன்னியான சீக்வன்சஸ், அந்த ஒரு மேஜிக்கல் வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, இந்த குட்டி பசங்க எப்படி க்ரோன் அப் ஆகிறாங்க, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபன்னியஸ்டான கான்வர்சேஷன், அந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய டார்க் மேட்டர்ஸ், இன்ட்ரெஸ்டிங் ஸ்டப்ஸ், இந்த மாதிரி சொல்லிட்டு பல விஷயம்
விஷயங்கள் அப்படியே கொட்டி குமிச்சிருப்பாங்க. அது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள நம்ம போய் கிட்டத்தட்ட வாழ்ந்துட்டு வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு அந்த படம் கொடுத்துருக்கோம். அது வந்து ஒரு பயங்கர ரேசியான ஒரு ஸ்கிரீன் பிளே, எங்கேயுமே நமக்கு லேக் அடிச்சிருக்காது. அந்த ஒரு வேர்ல்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அந்த அளவு சூப்பரான மேக்கிங் அந்த ஒரு படத்துல வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ வரையும் ஹாரி பாட்டர் அந்த பார்ட் 1 லெவலுக்கு அந்த ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு நமக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணல. லைக் அந்த ஒரு விசார்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்களோ, அது மாதிரியான அந்த ஒரு வேர்ல்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த படமும் இப்போ வரையுமே கொடுக்கல. அதுதான் நின்று பேசுது. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராஜெக்ட் டெஃபினட்டா 2100ன்ற காலகட்டத்தில் ரிலீஸ் ஆனாலுமே அமேசிங்கான ஒரு பிக்சரா இருக்கும். ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது ஸ்பைடர்மேன். அதாவது டோபி வெர்ஷன் ஸ்பைடர்மேன். ஸ்டார்டிங்கில் வந்ததில் அந்த ஒரு ஓப்பனிங் வெர்ஷன் ஸ்பைடர்மேன், அதை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கேன். காமிக்கல் அடாப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி சாம் ரெமி வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சூப்பராக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு கதை கேரக்டர் அதை வந்து டோபி சூப்பராக பீட்டர் பார்க்கற வந்து அமேசிங்காக அந்த கேரக்டர் எடுத்து பண்ணியிருப்பாரு. மேக்கிங்காக இருக்கட்டும், ஸ்டோரி ரைட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்கும். அந்த படம் ஸ்டார்ட் டு எண்டு வரையும் அந்த பீட்டர் பார்க்கன்றவன் வந்து ப்ராப்பராக எப்படி ஸ்பைடர்மேனாக மாறி அந்த படத்தோட எண்ட்ல ஒரு ஸ்பைடர்மேனா ஆகிறான் அப்படின்ற அந்த ஒரு டிராவல் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சூப்பர் ஹீரோ ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். அந்த டைம்ல வந்து ஒரு அமேசிங்கான ஒரு ஃபிலிம். இப்போ வரையும் பார்த்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நின்னு பேசும். 2001 இந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே பலருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு படமா இது வந்து இருந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு கோர் கான்செப்டை வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மொத்த ஜேர்னியுமே உருவாது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து அமேசிங் ஸ்பைடர்மேன்ல கூட வந்து இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. டோபியோட வெர்ஷன் வந்து கேரக்டர் டிசைன் தான் பலருக்கும் பிடிச்சதுக்கான ஒரு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன். அந்த ஒரு விதத்தில் நிச்சயமா இந்த ஒரு படம் வந்து எப்பனாலுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபிலிமா இருக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது வந்து என்னோட தாட்ஸ் அண்ட் வியூஸ். இதை தாண்டி மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் தான் நீங்க வந்து நினைக்கக்கூடிய ஃபியூச்சரிஸ்டிக்கான ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். தென் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து பார்ட் 2 வீடியோ தான். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பார்ட் 1 வீடியோ போட்டோம். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், மறக்காம போய் பார்த்துங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.